ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் உஸ்லமாக. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் மைக் வாங்கியிருக்கோம். அந்த ப்ளூடூத் மைக்கோட அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளூடூத் மைக் வாங்குறதுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக நான் வந்து எப்படி இந்த ப்ளூடூத் மைக் ஒர்க் ஆகுது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் நமக்கு வாய்ஸ் கேட்குது, நாய்ஸ் கேன்சலேஷனில் எப்படி இருக்குங்கிற டீட்டெயில்ஸ்லாம் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூட இருக்க இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க அந்த மைக்கு. இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த K9 வயர்லெஸ் மைக். அது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். இது வந்து ஆல்ரெடி ஓப்பன் பாக்ஸ் டெலிவரிங்கிறனால அப்போயே ஓப்பன் பண்ணிட்டாங்க. K9 இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மைக் கொடுத்துருக்காங்க. 2 மைக்கு, ஒரு ரிசீவரு. இது வந்து சி டைப்பு. நம்மளுக்கு ஐஃபோனுக்கு வேணாலும் ஐஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் தனியாக கேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஐஃபோனில் வேணுனாலும் இந்த இது இருக்குது இல்லைங்களா, இதில் கனெக்ட் பண்ணி நம்ம ஐஃபோனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் வந்து ஒரு சார்ஜிங் போடுறதுக்காக ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. சி டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு யூசர் மேனுவல் எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஏதோ சைனீஸில் கொடுத்துருக்காங்க. சைனா ப்ராடக்ட் போல் இருக்குது. சாரி, பின்னாடி இங்கிலீஷ்லேயே இருக்குது எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஓகே, பரவாயில்லைங்க. இதோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா நான் போக போக சொல்கிறேன். இந்த ரேட்டுக்கு பரவாயில்ல. 2 மைக்கெலாம் கொடுத்துருக்காங்க. இந்த ரேட்டுக்கெலாம் ஒரு சில இதில் ஒரு மைக் தான் தருவாங்க. இந்த K9 இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 மைக் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு சார்ஜிங் போடுறதுக்கு இங்கே இடம் இருக்குது. ரிசீவரில் எதுவும் சார்ஜ் போடுற மாதிரி இங்கே இருக்குது. இது வந்து நம்ம ரிசீவரை வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபோனுக்கு சார்ஜ் போடுறதுக்காக இந்த இது ரிசீவருக்கு சார்ஜ் போடுறது கிடையாது. இது இப்போ இதை வந்து நான் ஃபோனில் கனெக்ட் பண்ணி எப்படி யூஸ் ஆகுதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனோட மைக்கில் தான் நான் பேசிகிட்ருக்கேன். இப்போ வந்து நான் ப்ளூடூத் மைக் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம ப்ளூடூத் மைக்கில் தான் பேசிகிட்ருக்கேன். இப்போ வந்து வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா நானும் பார்க்கல, இனி தான் பார்க்கணும். ஒரு 2 அடி டிஸ்டன்ஸில் தான் இருக்கேன். 2 அடி டிஸ்டன்ஸில் இருந்து பேசிகிட்ருக்கேன். இது எப்படி ஆன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே கீழே ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே இந்த மாதிரி பச்சை கலர் லைட் எரியும். போகும்போது மைக் ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நான் பிடிச்சி பேசிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே வச்சு பேசிகிட்ருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் இதை நான் வந்து மாட்டிட்டு பேசுகிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து மைக்கை வந்து ஷர்ட்டில் மாட்டியிருக்கேன். மாட்டிட்டு இப்போ பேசிகிட்ருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது முடிச்சுனா வந்து உங்களுக்கு ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ், 20 அடி டிஸ்டன்ஸ்லேருந்து நான் பேசி காட்டுறேன். அப்போ எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். இப்போ நான் வந்து ஒரு 10 அடியில் இருப்பேன். 10 அடியில் இருக்கேன். இப்போ பேசிகிட்ருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோனுக்கும் இங்கேயும் ஒரு குறைஞ்சது ஒரு 15 அடி இருக்கும். 15 அடியிலேருந்து இப்போ பேசிகிட்ருக்கேன். இப்போ வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இப்போ ஷர்ட்டில் மாட்டிட்டு பேசுகிறேன். இப்போ எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஷர்ட்டில் மாட்டிட்டேன். ஷர்ட்டில் மாட்டிகிட்டு இருந்தால் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. ஷர்ட்டில் மாட்டிட்டு பேசும்போது மட்டும் கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்கு. லாங் டிஸ்டன்ஸில் எடுத்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மைக்கு ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 550. ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கங்க. இதில் ஒரு ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது யூஸ் பண்ணும்போது நம்ம மொபைல் கொஞ்சம் ஹீட் ஆகுது. நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் 6a. இந்த மொபைலுக்கு இது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகுது. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் இப்படி பிடிச்சிட்டு பேசும்போது நல்லா கிளியராக வாய்ஸ் கேட்குது. கொஞ்சம் இறக்கி கொஞ்சம் கீழே இறக்கி பேசணும்னா கொஞ்சம் வாய்ஸு பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த பட்ஜெட்டுக்கு இது வந்து ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.